ஹாய் மிலிட்டன்ஸ், இன்னைக்கு யாருடைய வரலாறு பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மருதநாயகம் முகமது யூசுப் கான் சாஹிப் அவர்களுடைய வரலாறு தான் நம்ம பார்க்க போறோம். மருதநாயகம் முகமது யூசுப் கான் சாஹிப் இவங்களை பத்தி நீங்க நிறைய புத்தகங்களையும் வரலாற்று குறிப்புகள்லையும் சில யூடியூப் வீடியோக்கள்லையும் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இவங்களை பத்தி இன்னும் அறியப்படாத பக்கங்களும் சுவாரஸ்யமான தகவலும் நம்ம முழு கட்டுரையா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து எங்களோட இணைஞ்சிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மருதநாயகம் நம் மண்ணின் மாவீரன், ஒரு வீர வரலாறு. இந்திய சுதந்திர போராட்டத்தில் வெளிநாட்டு ஆட்சிக்கு எதிராக வீரமாக போரிட்டு உயிர் தியாகம் செய்த பல வீரர்களில் மருதநாயகம் என்பவர் மிக முக்கியமானவர். அவரை பலர் முகமது யூசுப் கான் என்று சொல்வார்கள். அவரின் வாழ்க்கை, வீரம், தைரியம், போர் யுக்திகள் மற்றும் துரோகம் என பல சம்பவங்கள் நிறைந்த ஒரு கதை. தென்னிந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக முதலில் போரிட்ட முக்கியமான தலைவர்களில் இவரும் ஒருவர். ஒரு சாதாரண இளைஞனின் அசாதாரண பயணம். மருதநாயகம் 1725 ராமநாதபுரம் மாவட்டம் பனையூர் கிராமத்தில் ஒரு வேளாளர் குடும்பத்தில் பிறந்தார். இவர் இயற்பெயர் மருதநாயகம் தான். சிறு வயதிலேயே பெற்றோர் இறந்து விட்டதால் தனித்து வளர்ந்தார். அப்போது முகமது கமல் என்ற இஸ்லாமிய போர் வீரர் இவரை வளர்த்து இவருக்கு முகமது யூசுப் கான் என்று பெயரிட்டார். சிலர் அவர் சிறு வயதிலேயே இஸ்லாம் மதத்தை தழுவியதாக சொல்கிறார்கள். மருதநாயகம் பள்ளி படிப்பு மீது ஆர்வம் காட்டவில்லை. ஆனால் யோகா, வர்மக்கலை, சிலம்பம், வாழ்வீச்சு, குதிரையேற்றம், வில்வித்தை போன்ற தற்காப்பு கலைகளிலும் போர்க்கலைகளிலும் சிறந்தவராக திகழ்ந்தார். அவருடைய உடல் பலமும் மன உறுதியும் வேகமான செயல்பாடுகளும் அவரை மற்றவர்களிடமிருந்து தனித்து காட்டியது. மருதநாயகம் சுமார் 18 வயதில் சொந்த ஊரை விட்டு வெளியேறி தஞ்சாவூரில் ஒரு சாதாரண போர் வீரனாக தனது வாழ்க்கையை ஆரம்பித்தார். அங்கு பிரெஞ்சு படைகளுடன் சேர்ந்து போர் நுணுக்கங்களை இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டார். அத்தியாயம் 2. ஆங்கிலேயர் படையில் உயர்வு, ஒரு போர் வீரன் தலைவனான கதை. தஞ்சாவூரில் கிடைத்த போர் அனுபவம் மருதநாயகத்திற்கு மிகப்பெரிய பலம் சேர்த்தது. பிறகு அவர் ஆங்கிலேய படையில் சேர்ந்தார். அவருடைய தைரியம், தலைமை பண்பு மற்றும் போர் செய்யும் திறன்கள் உடனடியாக ஆங்கிலேய தளபதிகளின் கவனத்தை பெற்றன. குறிப்பாக தென்னிந்திய வரலாற்றில் மிக முக்கிய பங்கு வகித்த கர்நாடக போர்களில் அவர் முக்கியமாக பங்கேற்றார். திருச்சிராப்பள்ளி கோட்டை போரின் போது 1751 1755 வரை ஆங்கிலேய படைக்கு ஆதரவாக மருதநாயகம் காட்டிய வீரம் ஆள்பெரியது. அவரின் தனிப்பட்ட தைரியம், சண்டை போடும் திறன் மற்றும் போர் உத்திகள் ஆங்கிலேய தளபதிகளை ஆச்சரியப்படுத்தின. அப்போது அவர் ஒரு சாதாரண சிப்பாயில் இருந்து கமாண்டோ, அதாவது படைத்தலைவர் பதவிக்கு உயர்ந்தார். ஆங்கிலேய தளபதி மேஜர் ஸ்ட்ரிங்கர் லாரன்ஸ் மருதநாயகத்தின் போர்த்திறனை பாராட்டி அவரை இந்தியாவின் ராபர்ட் கிளைவ் என்று ஒப்பிட்டது அவர் எவ்வளவு திறமைசாலி என்பதற்கு ஒரு சான்று. இந்த திறமையின் காரணமாகவே அவர் நெய்வேலி சுபேதர், அதாவது திருநெல்வேலியின் ஆளுநர் என்று அழைக்கப்பட்டார். அத்தியாயம் 3. அமைதி நிறைந்த ஒரு பொற்காலம். கிபி 1759 பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியால் மதுரை மற்றும் திருநெல்வேலியின் ஆளுநராக மருதநாயகம் நியமிக்கப்பட்டார். இது அவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய சவாலும் கூட. ஏனென்றால் அந்த காலத்தில் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதிகளில் கொள்ளையர்கள் கையில் சிக்கி சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாக இருந்தது. வன்முறையும் குழப்பமும் நிறைந்த இடங்களாக இருந்தன. மருதநாயகம் பதவிக்கு வந்ததும் நிலைமையை சீர்படுத்த கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தார். அவர் கொள்ளையர்களை ஒடுக்கி சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டினார். கிராமங்களில் அமைதியை கொண்டு வந்தார். அவரது ஆட்சியில் விவசாயம் சிறப்பாக நடந்தது. அவர் பல குளங்களையும் நீர்ப்பாசன வசதிகளையும் மேம்படுத்தி விவசாய உற்பத்தியை அதிகப்படுத்தினார். சேதமடைந்த கோட்டைகளையும் பொது கட்டிடங்களையும் சீரமைத்து அடிப்படை வசதி மேற்படுத்தினார். அவரது திறமையான நிர்வாகத்தின் கீழ் மதுரை செழித்து வளர்ந்தது. மக்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்தனர். இதனால் மக்கள் அவரை மதுரையின் நாயகன் என்றும் யூசுப் கான் சாஹிப் என்றும் அன்பாக அழைத்தார்கள். அவரது ஆட்சியில் மத நல்லிணக்கம் பேணப்பட்டது. எல்லா மதத்தினரும் சமமாக நடத்தப்பட்டனர். மேலும் அவர்களின் வழிபாட்டு உரிமைகளுக்காக மரியாதை கொடுக்கப்பட்டது. அவர் வரி விதிப்பதில் நியாயமாக நடந்து கொண்டார். இந்து மக்கள் மத்தியில் அவருக்கு மேலும் நல்ல பெயர் பெற்று தந்தது. அத்தியாயம் 4. ஆங்கிலேயருக்கு எதிராக புரட்சி, சுதந்திரத்திற்கான முதல் குரல். மருதநாயகத்தின் வளர்ச்சி. அவர் சுதந்திரமாக செயல்படுவது ஆங்கிலேயர்களுக்கும் ஆற்காடு நவாப் முகமது அலி கானுக்கும் கவலையை ஏற்படுத்தியது. ஆற்காடு நவாப் மருதநாயகம் தன்னுடைய பணியாள் என்றும் அவர் தன்னிச்சையாக செயல்படுவதாகவும் ஆங்கிலேயர்களிடம் தொடர்ந்து புகார் கொடுத்தார். ஆங்கிலேயர்கள் மருதநாயகம் அதிக வரிகளை விதித்து அவரது சுதந்திரத்தை கட்டுப்படுத்த முயன்றனர். மருதநாயகம் தனது சுதந்திரமான ஆட்சியில் ஆங்கிலேயர்களின் தலையீட்டை விரும்பவில்லை. இந்த கட்டுப்பாடுகளால் மனம் நொந்து போன மருதநாயகம் தனது ஆட்சிக்கு முழு சுதந்திரம் வேணும் என்று அறிவித்தார்.
கிபி 1764 ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவை எடுத்தார் மருதநாயகம். மதுரை கோட்டையில் கம்பீரமாக பறந்த பிரிட்டிஷ் கொடியை இறக்கி அதற்கு பதிலாக தனது மஞ்சள் நிற கொடியை ஏற்றினார். இது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக தைரியமாக செய்த ஒரு சவால். பிறகு மருதநாயகம் அவர் தனது படைகளை திரட்ட ஆரம்பித்தார். சுமார் 27,000 வீரர்களை கொண்ட ஒரு பெரிய படையை உருவாக்கினார். இது தென்னிந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக திரண்ட முதல் பெரிய படைகளில் ஒன்றாகும். இந்த அறிவிப்பின் மூலம் மருதநாயகம் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தின் மீது பெரிய போர் மேகத்தை உருவாக்கினார். அத்தியாயம் 5. மதுரை போர் மற்றும் துரோகம், ஒரு வீரனின் சரிவு. மருதநாயகத்தின் இந்த புரட்சி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை கோபப்படுத்தியது. கர்னல் மேன்சன் தலைமையில் பிரிட்டிஷ் படைகளை மதுரையில் தாக்க தயாராகி பிரிட்டிஷாரர் ஆற்காடு நவாப், தஞ்சாவூர், திருவிதாங்கூர், ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை சமஸ்தானங்கள் மற்றும் புலித்தேவன் போன்ற பாளையக்காரர்களுடன் கூட்டணி வைத்துக் கொண்டனர். இது ஒரு பெரிய கூட்டணி படையாக மருதநாயகத்தை எதிர்த்து நின்றது. 1763 செப்டம்பரில் இந்த கூட்டணி படைகள் மதுரையை சுற்றி வளைத்தனர். 22 நாட்கள் நடந்த கடுமையான போரில் மருதநாயகத்தின் படை ஆங்கிலேயர்களுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. அவருடைய போர் நுட்பங்களும் வீரமும் பிரிட்டிஷ் படைகளை திணறடித்தன. பிரிட்டிஷ் படைகள் பின்வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டன. அத்தியாயம் 6. தூக்கு மரத்தில் ஒரு மாவீரன். மதுரை கோட்டையை ஆங்கிலேய படைகளால் அவ்வளவு சுலபமாக வெல்ல முடியவில்லை. மாதக்கணக்கில் முற்றுகை, பீரங்கி தாக்குதல்கள், ஆயிரக்கணக்கான வீரர்கள் மரணம் என எதுவுமே மருதநாயகத்தின் வீரத்திற்கு முன்னிற்கவில்லை. அவரை நேருக்கு நேர் போரிட்டு வெல்ல முடியாது என்பதை ஆங்கிலேய தளபதி கேம்ஸ்வெல் புரிந்து கொண்டான். அதனால் ஏமாற்று வேலைகளும் துரோகமும் தான் ஒரே வழி என்று நினைத்தான். மருதநாயகத்திற்குரிய நம்பிக்கைக்குரிய தளபதிகளான பிரெஞ்சுக்காரன் மார்ஷாண்ட் மற்றும் திவான் சீனிவாசராவ் ஆகியோர் எதிரியின் கைக்குள் சிக்கினர். பணத்துக்காகவும் பரிசு பொருட்களுக்காகவும் தங்கள் தாயை விற்க தயாரான துரோகிகளாக மாறினர். 1764 ஆண்டு அக்டோபர் 15 ஒரு வெள்ளிக்கிழமை மருதநாயகம் தன் கூடாரத்தில் நண்பகல் தொழுகைக்கு தயாராகி கொண்டிருந்தார். போர்க்களத்திலும் இறைவனை மறக்காத அந்த மாவீரன் ஆயுதங்களை எல்லாம் கழட்டிவிட்டு நிராயுதபாணியாக கடவுளிடம் தன்னை ஒப்படைத்திருந்த அந்த நேரத்தாகவே துரோகிகள் காத்திருந்தனர். அவர் தொழுகையில் தலை குனிந்த போது மார்ஷண்ட், சீனிவாசராவ் மற்றும் தீயவர்கள் அவரை பின்புறத்திலிருந்து சுற்றி வளைத்தனர். சற்றும் எதிர்பாராத தாக்குதலில் ஆயுதம் இல்லாத மருதநாயகம் எளிதாக பிடிபட்டார். மதுரையின் சிங்கம் சங்கிலியால் கட்டப்பட்டார். கைது செய்யப்பட்ட மருதநாயகத்தை ஆங்கிலேய தளபதி கேம்ஸ்வெல் முன் நிறுத்தினர். எந்த விசாரணையும் இல்லாமல் மருதநாயகத்தின் கண்கள் வீரம் குறையாமல் கேம்ஸ்வெல்லை நோக்கி நேருக்கு நேர் பார்த்தன. அந்த பார்வை அவனை கலங்கடித்தது. இவரை உயிருடன் வைத்திருந்தால் தங்களுக்கு ஆபத்து என்பதை உணர்ந்த கேம்ஸ்வெல் உடனே மரண தண்டனை நிறைவேற்ற உத்தரவிட்டான். மதுரைக்கு மேற்கே திண்டுக்கல் சாலையில் உள்ள சம்மட்டிபுரம் என்ற இடத்தில் ஒரு பெரிய புளிய மரத்தில் தூக்கு மேடை அமைக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான மக்கள் கண்ணீருடன் அங்கே கூடியிருந்தனர். தங்களை காப்பாற்றிய பாதுகாவலன் துரோகிகளின் சூழ்ச்சியால் தூக்கு மரத்தில் நிற்பதை கண்டு அவர்கள் மனம் நொறுங்கினர். முதலில் மருதநாயகத்தின் கழுத்தில் தூக்கு கயிறு மாட்டப்பட்டு அவர் கீழே தள்ளப்பட்டார். கூடியிருந்த மக்கள் ஓலமிட்டனர். ஆனால் சில நிமிடங்களில் அனைவரும் மருதநாயகத்தை ஆச்சரியமாக பார்த்தனர். ஏனென்றால் மருதநாயகத்தின் உயிர் அங்கு பிரியவில்லை. கயிறு அருந்து விழுந்தது. அவர் நிமிர்ந்து நின்றார். ஆங்கிலேயர்கள் மருதநாயகத்தை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தனர். இரண்டாவது முறையாக இன்னும் பலமான கயிற்றால் தூக்கு மாட்டப்பட்டது. இப்போதும் அதிசயம் நடந்தது. கயிறு அறுபடவில்லை. ஆனால் மருதநாயகத்தின் உயிர் போகவில்லை. அவர் வர்மக்கலையின் நுணுக்கங்களை அறிந்திருந்ததாகவும் மூச்சு பயிற்சியின் மூலம் தன் உயிரை தொண்டை குழிக்கு கீழே இறக்கி நிறுத்திவிட்டதாகவும் மக்கள் பேசிக்கொண்டனர். 2 முறை தூக்கு கயிற்றை வென்ற அந்த மாவீரனை கண்டு ஆங்கிலேய தளபதி கேம்ஸ்வெல்லுக்கு பயமும் வந்தது, கோபமும் வந்தது. இவன் ஒரு மனிதன் இல்லை, மந்திரவாதி. இவன் பிழைத்தால் நம்மை அடியோடு அழித்து விடுவான் என்று பயந்தான். மருதநாயகத்தின் இறுதி நிமிடம். வீழ்த்தப்பட்ட மாவீரன். மருதநாயகத்திடம் இருந்தே வர்மக்கலையை கற்றுக்கொண்ட ஒரு துரோகி ஆங்கிலேயரிடம் ஒரு ரகசியத்தை சொன்னான். அவரது உடலில் உள்ள சில வர்ம புள்ளிகளை தாக்கினால் மட்டுமே அவரது உயிரை காக்கும் அந்த சக்தியை செயலிழக்க செய்ய முடியும் என்றான். அதன்படியே கொடூரமாக அவரது வர்ம புள்ளிகளை தாக்கி அவரை செயலிழக்கச் செய்தனர். 3வது முறையாக இரக்கமில்லாமல் அதே புளிய மரத்தில் மருதநாயகம் தூக்கிலிடப்பட்டார். இந்த முறை அந்த மாவீரனின் உயிர் பிரிந்தது. தமிழகம் கண்ட மாபெரும் வீரர்களின் ஒருவரின் சகாப்தம் துரோகத்தாலும் சூழ்ச்சியாலும் ரத்தத்தில் தோய்ந்து முடிவுக்கு வந்தது. மருதநாயகம் இறந்த பிறகும் ஆங்கிலேயர்களுக்கு பயம் போகவில்லை. இங்கே அவர் மீண்டும் எழுந்து வந்து விடுவார் என்றோ ஒரு பயம் இருந்தது. அதனால் அவருடைய உடலை துண்டு துண்டாக வெட்டி தலை திருச்சியில் உள்ள கோட்டை வாசலில் புதைக்கப்பட்டது. வலது கை பாலங்கோட்டை அனுப்பப்பட்டது. இடது கை பெரிய குளத்திற்கு
அனுப்பப்பட்டது. கால்கள் தஞ்சாவூர் மற்றும் திருவிதாங்கூர் பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டது. தலையில்லாத உடல் அவர் தூக்கிலிடப்பட்ட மதுரை சம்மட்டிபுரத்திலே புதைக்கப்பட்டது. ஒரு வீரனின் உடலை இப்படி சிதைப்பதன் மூலம் அவனது புகழையும் அழித்து விடலாம் என்று ஆங்கிலேயர்கள் நினைத்தனர். ஆனால் அவர்கள் தோற்று போனார்கள். ஒரு வீரனின் உடலை இப்படி சிதைப்பதன் மூலம் அவரது புகழை அழித்து விடலாம் என்று ஆங்கிலேயர்கள் நினைத்தனர். ஆனால் அவர்கள் தோற்று போனார்கள். சிதைக்கப்பட்ட அவரது உடலின் ஒவ்வொரு பகுதியும் தமிழ் மக்களின் மனதில் வீரத்தையும் விதைகளாக விழுந்தன. அவர் புதைக்கப்பட்ட இடங்கள் புனித தலங்களாக மாறின. சம்மட்டிபுரத்தில் உள்ள அவரது கல்லறை இன்னும் அவரது தியாகத்தை வீரத்தையும் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. தூக்கு கயிறு அவரது உயிரைத்தான் பறித்தது. ஆனால் அவரது வீரத்தையும் தியாகத்தையும் தமிழ் மக்களின் மனங்களில் அவர் பெற்றிருந்த இடத்தையும் ஒருபோதும் பறிக்க முடியவில்லை. மருதநாயகம் ஒரு தனி மனிதன் வரலாறாக மட்டுமல்லாமல் ஒரு இனத்தின் வீரத்தின் அழியாத சின்னமாக நிலைத்து விட்டார்.